பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரிடமிருந்து பதில் பெறுவது எப்படி? இப்படித்தான். ஆதார வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவ மக்களே, வேதத்தில் எப்படி ஜெபிப்பது, அவரை எப்போது எப்படி தேடுவது என்பதை பற்றி விலாவாரியாக ஆவியானவர் எழுதியுள்ளார். அது மட்டுமா, இப்படி தேடி வெற்றி அடைந்தவர்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தாவீது நமக்கு எளிமையாக்கி தருகிறான். சங்கீதம் 119:1-2 வசனங்களில், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது திண்ணக்கம். இந்த வசனங்களுக்கு நாம் அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகள்தான் நேர்வழி. கர்த்தரிடம் குறுக்கு வழியே இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, யோசபாத் இவர்கள் கர்த்தரிடமிருந்து எப்படி ஆசீர்வாதங்களை பெற்று நிறைவான வாழ்வை வாழ்ந்து அந்த சாட்சிகள் இன்றும் நின்று பேசுகின்றன. இதை கவனிக்காமல், இதை எடுத்துக்கொள்ளாமல் 10, 20, 30 முறை அறிக்கை செய்தால், நெடுமுட்டியில் நின்று கேட்டால் கிடைக்கும் என்று ஏதேதோ குறுக்கு வழிகளை மக்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதில் விசுவாசிகளாகிய நாம் தான் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம்தான் நமக்கு வெளிச்சம், விளக்கு. மேற்கண்ட வசனங்களில் கர்த்தர் சொல்லும் ஆலோசனை என்ன? அவருடைய ஆலோசனை 100% வெற்றியை தரும். அவர் ஆலோசனை பெரியவரும் செயல்களில் வல்லவர். அதாவது வெற்றியை தரும் ஆலோசனை மாத்திரம்தான் அவர் தருவார். அவருடைய ஆலோசனை வெற்றிக்கு நேராக நடத்தும். எத்தனை அவசரமான காரியங்களாக இருந்தாலும் முதலில் கர்த்தரிடம்தான் வர வேண்டும். அவரிடம் முதலில் ஸ்தோத்திர பலி, அதாவது நன்றி பலி செலுத்தி பொருத்தனைகளை உங்கள் வாய்விட்டு சொல்லி பண்ணி இருந்தால் அதை செலுத்த வேண்டும். செலுத்த தவறி இருந்தால் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருத்தனைகள் கடவுளோடு நம் டீல் போடக்கூடாது. நீர் இதை செய்தால் அதற்கு நான் இதை தருகிறேன் என்று இருக்கக்கூடாது. பொருத்தனைகளும் ஆவியான உணர்த்துவதன்படி நேர்ந்து கொள்ள வேண்டும். பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம் என்கிறது வேதம். அதற்கு பொருத்தனையே செய்யாமல் இருப்பது உத்தமம். 1 சாமுவேல் 1:11 பிள்ளையில்லாத அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணினாள். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் கொடுத்தார். அவளும் அப்படியே பொருத்தனையை நிறைவேற்றினாள். 1 சாமுவேல் 1:27-28 வாசியுங்கள். கர்த்தர் இதன்படி அவளுக்கு 5 மக்களை கொடுத்தார். உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனை பண்ணக்கூடாது, பின் வருந்தக்கூடாது. நியாயாதிபதிகள் 11:31 சிந்திக்காமல் யெப்தா பொருத்தனை பண்ணினான். இது பரிதாபத்தில் முடிந்தது. படித்து பாருங்கள். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். யோசபாத்தை பற்றியது. இவனுக்கு எதிராக ஏராளமான ஜனங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து வந்து ஒரு இடத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று செய்தி வந்ததும் உடனே இராணுவ தலைவனை கூப்பிட்டு, நம்மிடம் இருக்கும் சேனைகள் நிலை என்ன என்று கேட்கவில்லை. தலைவர்களை அழைக்கவில்லை. அவன் செய்ததை படித்து பாருங்கள். மக்களை ஒன்று திரட்டினான். தேவனைக்கு ஒருமுகப்பட்டு தேடினான். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 6-10 வரை வாசியுங்கள் தயவு செய்து. கடந்த காலத்தில் கர்த்தர் செய்தவளை நினைவு கூறுகிறான். இதுதான் ஸ்தோத்திர பலி. பின் வசனம் 17 இப்போதைய நிலைமை என்ன என்பதையும், வசனம் 12 தன்னால் முடியாத தன்னுடைய நிலைமை, உதவியற்ற நிலைமையும் எடுத்து சொல்கிறான். உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்பதை விளக்குகிறான். உடனே தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறது, வெற்றியும் கிடைத்தது. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் நமக்கு உற்சாகத்தை மட்டுமல்ல, இதுதான் நேர்வழி என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நாம் நம்முடைய இக்கட்டில் பதட்டமில்லாமல் அமைதியாக உடனே கர்த்தரிடம் மண்டியிட்டு கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளை சொல்லி, தகப்பனே, இப்போது இந்த பிரச்சனை எனக்கு உதவி செய்யுங்கள். உம்மாலன்று என்னால் எதுவும் செய்ய முடியாது, இக்கட்டில் உதவி செய்யும், மனிதனுடைய உதவி விருதா என்று ஜெபித்துவிட்டு உடனே காரியம் நடக்கும் முன்னே நன்றி செலுத்துங்கள். விசுவாசத்தோடு தேவகரம் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு சாட்சி சொல்லுகிறேன். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பென்ஷனர். எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் உண்டு. கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது 2 கண்களுக்கும். என்னிடம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு இல்லை, நான் பெற்றுக்கொள்ளவில்லை. பென்ஷன் நம்பர் கொடுத்து பணம் பெற்று ஒரு கண் சர்ஜரி செய்தாகிற்று. அடுத்த கண்ணுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி போகும்போது ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி கவர்மெண்ட் இருந்த பணம் வரவில்லை, கார்டு கேட்கிறார்கள் என்றார்கள். இம்மீடியட்டாக பெற முடியாது, அப்செட் ஆகிவிட்டது உண்மைதான். சின்ன மாப்பிளுடைய இன்சூரன்ஸில், அவருடைய இன்சூரன்ஸில் குறித்த நேரத்தில் சர்ஜரி நடந்து விட்டது.
நான் வீட்டிற்கு வந்ததும் மண்டியிட்டு தடையின்றி சர்ஜரி நடந்ததற்கு நன்றி செலுத்தினேன். இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளை எடுத்து சொன்னேன். எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்கள். நானும் முக்கியமான ஆஃபீஸர்ஸ் அதில் உள்ள ரிட்டையர்டு ஆஃபீஸரெல்லாம் அணுகினேன். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை. இந்த மன்றாட்டையும் வைத்தேன். தகப்பனே, யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார்கள். என்ன மெசேஜ் போட்டாலும் பதில் இல்லை. நான் யாரிடம் போவேன்? நீர் எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று ஜெபித்தேன். உடனே ஒரு நம்பரில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் என்று யாரோ கொடுத்தார்கள். மெசேஜ் தான் போட்டேன். 24 ஹவர்ஸுக்குள் எனக்கு கார்டு கிடைத்து விட்டது. இது சாதாரண காரியம் அல்ல என்பது இதில் இருப்பவர்களுக்கு புரியும். கர்த்தர் மாறாதவர், நல்லவர், பாரபட்சமற்றவர், ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பவர், உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, உங்கள் பெருமூச்சை கூட கேட்பவர், பிரச்சனையின் தீர்வின் மையத்திற்கே உங்களை அழைத்து சொல்வார். உயிருள்ள தேவன், உங்களை விட்டு விலகாதவர், உங்களையே கவனித்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரியும். அவர் மாறுவதில்லை. நாம் தான் அவ்வப்போது மாறிவிடுகிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாக, அவரது அன்பில் நிலைத்திருப்போமாக, அவருடைய சகாயத்தில் பெற்று வாழ்வோமாக, அவர் சகாயத்தை நம்பி வாழ்வோமாக. வானத்தையும் பூமியை படைத்த தேவனிடத்திலும் சகாயம் இருக்கிறது. சங்கீதம் 62:7 வாசியுங்கள். உற்சாகப்படுத்துகிறேன். உங்களது பிரச்சனையை காட்டில் அவர் பெரியவர். தீர்வு அவரது கரத்தில் இருக்கிறது. கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறது? எனக்கு தெரியப்படுத்த என்றுதான் சொல்லுகிறார். கவலைப்படு, கொஞ்சம் அழு, கூப்பாடு போடு என்றெல்லாம் சொல்லவே இல்லை. நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் அவர் கருத்துக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உங்களை எப்போது வெற்றி சிறக்க பண்ணி தேவன் உங்களிலே மகிமைப்படுவார். நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் பெலனே, எங்கள் கண்மலையே, கூப்பிடும் போதெல்லாம் உத்தரவு கொடுத்து ஆத்துமாவை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறவரே, உம்மிடம் வந்து சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளும் யுக்தியை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இன்று கற்றுக்கொண்டோம். நன்றி. எப்போதும் வருவோம், ஸ்தோத்திர பலி இடுவோம், கேட்போம், நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.